ஹலோ காய்ஸ்! இப்படி இருந்த என்னோட ஷூ அண்ட் ஸ்லிப்பரை எப்படி நான் இப்படி மாற்றினேங்கிறத இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மீஷோவில் ஷூ ரேக் ஆர்டர் பண்ண என்னடா குச்சி அனுப்பிட்டேங்கன்னு ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக ஷாக்கில் ஆகலை. மீஷோவில் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இது டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராடக்ட்னு. இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் எல்லாமே செப்பரேட்டாக பேண்டு போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ தனித்தனியாக இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அசம்பிள் பண்ணலாம். நான் இப்போ 2 கார்னர்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இந்த குட்டி குட்டி ஸ்டிக் வச்சு அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த 4 ஹோல்ஸும் ஒரே சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். நம்ம இப்போ 2 ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த 2யும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த பெரிய ஸ்டிக்கை வச்சு அப் அண்ட் டவுன் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி 2 ரேக் செப்பரேட்டாக செஞ்சுட்டேன். பேலன்ஸ் இருக்கிற அந்த குட்டி ஸ்டிக்கை வச்சு இந்த 2த்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷூ ரேக் ரெடி ஆகிரும். ப்ராடக்ட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக், ஸோ லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஒரு ரோவில் 3 ஸ்லிப்பர்ஸ் வச்சாலும் அப் டு 12 வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டில் ஷூ ரேக் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். பாய்.